welcome back to my YouTube channel Wisdom Tree Tamil. இன்னைக்கு நம்ம Unit 6 10th Standard Atomic Physics உள்ள numerical problems 7th Roman letterல உள்ளதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் 3 ஆல்பா டிகே 3 டைம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னது ஆல்பா டிகேவை ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட். கிடைக்கிற டாட்டர் எலமெண்ட்ல எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம வந்து முதல்ல வந்து ரீகால் பண்ணிக்கலாம். What we have studied in 9th standard, அதாவது அட்டாமிக் நம்பர்னா என்ன, அட்டாமிக் வெயிட்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். Okay, so we have to denoted the element is X. இது வந்து name of the element. So இதுல வந்து தரையில இருக்கிறது என்னது A. அத நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம், A ன்னு சொல்வோம். அது வந்து என்னது, it is mass number. That is mass number. இதுங்கிறது என்னது, it is denoted atomic number. It is nothing but protons, number of protons present in the nucleus. Protons னு சொல்லுவோம். இப்போ வந்து atomic mass number minus Z equal to என்னது N, that is number of neutrons. So இது என்னது number of neutrons. I wanted to recollect those things that we have studied in 9th standard. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இதை நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியம் 226 இப்போ எலமெண்டோட நேம் என்னது ரேடியம், அதோட அட்டாமிக் வெயிட் என்னது மாஸ் நம்பர் 226. இது என்னது 88ங்கிறது it is atomic number, that is number of protons present in the nucleus. Okay, இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னா ஒரு ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் வந்து தன்னாக்களே தன்னிச்சையாக வந்து கதிரியக்கத்தை வெளிவிடுது. இல்லாட்டின்னா என்ன செய்யும், அது வந்து ஒரு புறவிசையால இன்டியூஸ்டு தூண்டப்பட்டும் கதிரியக்கத்தை வெளிவிடலாம், தன்னாக்களையும் வெளிவிடலாம். இப்போ வந்து நான் வந்து தடிக்கு விழுந்து கீழே விடுறதுக்கும் பின்னாடி என்னை பிடிச்சி ஒருத்தர் கீழே தள்ளி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். தன்னாக்களையே கதிரியக்கத்தை வெளிவிட்டா அதுக்கு பேர் என்னதுன்னா இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. It is discovered by Henry Becquerel. ஆர்டிஃபிஷியல் அதாவது இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஐரின் கியூரி. It is otherwise called as induced radioactivity. அதாவது தூண்டப்பட்டு கதிரியக்கம் நிகழ்கிறது. அது வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஐரின் கியூரி. இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்லுவோம். அது தன்னாக்கிலே என்னது கதிரியக்கத்தை எந்த ஒரு புறவிசைகளும் செயல்படாம தன்னாக்கிலே அது வந்து தன்னிச்சையாக கதிரியக்கத்தை நிகழ்த்துறது. ஸோ ரேடியோவும் அப்படி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், யுரேனியம் தான் சொல்லலாம். யுரேனியம் வந்து அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 232, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 92ன்னு சொல்றேன். 238. ஓகே, இப்போ வந்து இது அக்கார்டிங் டு ஃபர்ஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து கதிரியக்கத்தை நிகழ்த்தும் போது எந்த அதை ப்ரொடியூஸ் பண்ற டாட்டர் எலமெண்ட் வந்து என்ன ஆகணும்னா ஆல்பா டிகேவை இது பண்ணும்போது இட் இஸ் ரெடியூஸ், அதோட மாஸ் நம்பர் இருக்குல்ல, மாஸ் நம்பர் ரெடியூசஸ் பை 4 அண்ட் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் Z இஸ் ரெடியூசஸ் பை 2. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து பாருங்க, ரெடியூசஸ் பை 4, அதோட மாஸ் நம்பர் 90.
2ல இருந்து 2 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? இப்போ இந்த கெமிக்கல் எலமெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது, கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்கே வந்து 90 இருக்கணும், இங்கே வந்து 234 இருக்கும். ஸோ இப்படி ஒரு எலமெண்ட்டை நம்ம பீரியாடிக் டேபிளில் இது பண்ணோம்னா அது வந்து என்னன்னா தோரியம். ஸோ இதுதான் என்னது ஆல்ஃபா டிகே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகியிருக்கிற ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி ஒரு பேரண்ட் எலமெண்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது ரேடியோ எலமெண்ட்டை எமிட் பண்ணும்போது கதிரியக்கத்தை வெளியிடும் போது அது வந்து என்னது அதோட டாட்டர் எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் reduces by 4 and its atomic number reduces by 2. அதாவது என்னது Z வந்து reduces by 2, atomic number reduces by 4. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து இதுக்கு பேர் தான் என்னது ஆல்ஃபா டிகே. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரி, இப்போ நம்ம சமுக்கு வரலாம். இப்போ இதுல இருந்து கிடைக்கிறது என்ன? நம்ம எத்தனை தடவை ஆல்ஃபா டிகே நிகழ்து? 3 தடவை நிகழ்து. இப்போ ஒரு டைமுக்கு போட்டு பார்ப்போம். ஒரு டைமுக்கு என்னது? ஒரு ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் படி ஒரு தடவை இது பண்ணும்போது என்ன ஆகுது? ஹீலியம் அட்டாமோட சிம்பிள் என்னது? 4 2. ஸோ 1 டைம்ங்கும் போது 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் ஹீலியத்தோட இந்த சிம்பிளோட அதோட அட்டாமிக் வெயிட்டையும் அட்டாமிக் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2 1 4 is 4. ஸோ இது வந்து Z, இது வந்து A மாஸ் நம்பரோட இது. ஸோ இது ஒரு டைம். 2 டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது? 2 2s are 4, 2 8s are 2 4s are 8. 3 டைம் பண்ணும்போது 3 2s are 6, 3 4s are 12. நம்மளுக்கு இங்க இந்த ரேடார் வந்து ரேடியம் வந்து எத்தனை தடவை ஆல்ஃபா டிகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? 3 டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ எப்படி என்ன சேஞ்ச் ஆகிருக்குது? நம்மளுக்கு கிடைக்கிற அட்டாமிக் நம்பர் வந்து எத்தனை? Z 6, அதோட மாஸ் நம்பர் எத்தனை? 12. ஓகேங்களா? ஸோ 3 டைம்ஸ் ஹீலியம் 2 4. அப்போ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்றோம், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம். பேலன்ஸ் பண்ணா 3 2s are 8. Z அதாவது Z இது வந்து என்னது? புரோட்டான்ஸ் நம்பர். புரோட்டான்ஸ் நம்பர் வந்து என்னது? 6 இது லெஸ்ஸா இருக்கும். லெஸ்ஸா இருக்கும்போது அப்ப 86 88ல 6 லெஸ் ஆகும்போது என்னது? 82 இருக்குது. ஸோ 3 4s are என்னது? 12. அப்போ என்னது? அட்டாமிக் வெயிட் வந்து 12 குறைஞ்சிருக்குது. 12 226 12 குறையும் போது எத்தனை? 214. ஸோ இந்த நம்பர்ல உள்ள எலமெண்ட் நம்ம அட்டாமிக் பீரியாடிக் டேபிள் தேடி பார்த்தோம்னா அது என்னன்னா லெட். ஓகேங்களா? ஸோ ஒரு ரேடியம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் 3 ஆல்ஃபா டிகே 3 டைம்ஸ் ஆல்ஃபா டிகே நடக்குது. அதில் ஸோ கிடைக்கிற டாட்டர் எலமெண்ட் வந்து என்னது? லெட் தான். இதுதான் டாட்டர் எலமெண்ட். ஸோ இப்போ நம்ம கேட்டுக்கிறது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட். கிடைக்கிற இந்த இதுல டாட்டர் எலமெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? A - Z = N சொல்றேன். ஓகேங்களா? அதான் என்னது? அட்டாமிக் மாஸ் நம்பர்ல இருந்து புரோட்டான்ஸ் நம்பர் கழிக்கும் போது நம்மளுக்கு என்னது கிடைக்குது? நியூட்ரான்ஸ் நம்பர் கிடைக்குது. ஸோ வந்து 214ல இருந்து 82 நம்ம லெஸ் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 214 82 4ல இருந்து 12 சப்ராக்ட் பண்ணும்போது 2, இங்கே 11 இருக்கும். 11ல இருந்து 8 போனா 3. ஸோ 32 is the number of neutrons present in this daughter element. Number of neutrons. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர்.
Okay guys, now we will see the second problem. A cobalt specimen emits induced radiation of 75.6 millicurie per second. Convert this disintegration into becquerel. First of all, we have to know what is disintegration. அதாவது நம்ம பாடி செல்ஸ்லாம் எப்படி ஒரு பர்டிகுலர் டைம்ல டீகே ஆகுதோ குறையுதோ அதாவது அழிஞ்சு செதஞ்சு போகுதுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஏஜ் ஃபேக்டராலையோ ஏதோ ஆலையோ நம்மளோட செல்ஸ்லாம் டிகே ஆகி தான் நம்மளை திருப்பி புதுப்பிச்சுக்குதோ அந்த மாதிரி நம்மளோட பாடி ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரேடியோஆக்டிவோட ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்டோட அதோட லைஃப் டைமும் ஒரு பர்டிகுலர் டைம் தான். அதுவும் என்னது டிகே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோபால்ட்டோட அந்த டிகே ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா 75.6 millicurie per second. Okay guys, let us see the second problem. A cobalt specimen emits induced radiation of 75.6 millicurie per second. Okay, there are two types of radiation. First one is natural radiation and induced or artificial radiation. Natural radiation was discovered by Henry Becquerel and the man-made radiation, that is induced radiation, was discovered by Irene Curie. ஓகேங்களா? இப்போ வந்து கோபால்ட்ல இருந்து நம்ம என்னது இன்டியூஸ்ட் ரேடியேஷன் கதிரியக்கம் நிகழ்து. கோபால்ட் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? C is carbon and CO is cobalt. ஓகே, கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 27, அதோட மாஸ் நம்பர் என்னன்னா 58 point something, so that is 59 சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து கதிரியக்கத்தை வெளிவிடுது. எப்படி? இன்டியூஸ்ட் ரேடியேஷன் மூலமாக இன்னொரு எலமெண்ட் அதில் ஹிட் பண்ணி அது தூண்டப்பட்டு கதிரியக்கம் நிகழ்து. ஓகே, கதிரியக்கம் நிகழும் போது எவ்வளோ வெளிவருது? 75.6 millicurie per second. ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வெளியே வருது. மில்லிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? இன்டூ 10⁻³ மீட்டரில் சொல்லுவோம். ஸோ convert this disintegration into becquerel. So radiation is measured by the unit becquerel as well as Curie and Röntgen. Röntgen என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த 75 ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல எவ்வளவு வருது? 75.6 millicurie வெளிவருது. 1 curie வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3.7 × 10⁻10 becquerel கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மாற்றிடலாம், இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த டிஸ்இன்டெகிரேஷன்ங்கிறது என்னது? கதிரியக்கம் வெளிவருது. ஸோ நம்மளுக்கு வந்து பாடி பார்ட்ஸ் வந்து டைமில் ஒரு டைமில் ஆட்டோமேட்டிக்காக டிகே ஆகும். நம்ம செல்ஸ்லாம் ஆர்கன்ஸில் உள்ள செல்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் வில் டிஸ்இன்டெகிரேட். அதுதான் நம்ம அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கும் என்ன ஆகும்? அதோட லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லைஃப் டைமுக்குள்ளே அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ 75.6 இன்ட்டு மில்லியை வந்து 10⁻³ போட்டுக்கலாம் curie. ஸோ 1 curie வந்து நம்மளுக்கு என்ன? 3.7 × 10⁻10. So again 75.6 × 10⁻³ into 3.7 × 10⁻10. இந்த பவர்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 75.6 × 10⁻+7 கிடைக்குது இன்ட்டு becquerelக்கு இப்போ மாற்றியாச்சு. curie உள்ள வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம becquerelக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6 7s are 42 2 கேரி 4 5 7 5s are 35 plus 4 39 9 remaining 3 7 into 7 49 plus 3 52 3 6 sorry என்னது 18 carry 1 5 3s are 15 15 plus 1 16 carry 1 7 3s are 21 22. ஸோ இங்கே 2 இங்கே 17 இங்கே 1 6 plus 2 8 plus 1 9 5 plus 7 5 plus 2 7 2. ஸோ இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட், அப்போ 2 புள்ளி தள்ளி வைக்கிறோம். இப்போ கிடைக்கிறது என்ன வேல்யூ? 279.72 becquerel. ஸோ ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ ரேடியேஷன் வெளிப்படுது? 279.72 becquerel வெளிப்படுது. கதிரியக்கம் நிகழ்கிறது.
இதுதான் ஆன்சர். இதுல இருந்து கோபால்ட் ஸ்பெசிமென்ல இருந்து வெளிப்படக்கூடிய கதிரியக்கம் எவ்வளவா இருக்குது? இவ்வளவா இருக்குது.